இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். பிரியமானவர்களே, அனுதினம் நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆண்டவர் நம்முடைய பாவங்களுக்காக ரத்தம் சிந்தினார் என்று நாம் சிந்தித்துக் கொண்டுதான் இருக்கின்றோம். பார்த்தது கிடையாது. ஆண்டவர் ரத்தம் என்று நினைத்து பாருங்கள். ஆண்டவர் ரத்தம் இதோ நமது கண்முன் இருக்கின்றது. நம்முடைய பாவங்களுக்கு கழுவாயாக இருக்கிறது. நம்மை மீட்பதற்காக இருக்கிறது. இந்த ரத்தம் என்று நம்மை மீட்டுள்ளது. அன்புக்குரியவர்களே, திருவாளர் ஸ்டாலின் அவர்கள் விசுவாசத்தோடு என்று கூறினார். அந்த விசுவாசம் நம்மில் இருக்கிறது என்பதற்கு ஒரு அடையாளமாக இதோ இயேசுவின் ரத்தத்தை நம்முடைய கண்களால் நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மக்களே, ஒரு காலம் ஒரு கணம் விசுவாசத்தை தயவு செய்து விட்டு விடாதீர்கள். உங்கள் விசுவாசத்தை மட்டும் என்றுமே எக்காலம் தயவு செய்து விட்டு விடாதீர்கள். நம்முடைய நரம்பற்ற நாள் 1000 பேசும். நம்முடைய நரம்பற்ற நாக்கு 1000 பேசும். ஆனால் பேசுகின்ற வார்த்தை இறைவனுடைய தூய ஆவியினால் வெளிப்படப்படுகிறதா என்று நினைத்து பாருங்கள். ஏனென்றால் ஆண்டவர் தெளிவாக சீடர்கள் கூறினார், நீங்கள் சிறைபிடிக்கப்பட்டாலும் கசைகள் அடிபட்டாலும் நீங்கள் என்ன பேச வேண்டும், எப்பொழுது பேச வேண்டும், எப்படி பேச வேண்டும் என்று தூய ஆவி உங்களுக்கு வல்லமை கொடுக்கும் என்று கூறினார். அன்பின் மக்களே, இதோ அந்த விசுவாசம் நமக்கு இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்திருக்கின்றோம். அதற்கு அடையாளம் இதோ இயேசுவின் ரத்தம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் ரத்தம் ஜெயம்.